Good morning students. இன்னைக்கு நம்மளோட டாபிக் இஸ் இன்வெர்ஸ் trigonometric functionsல principal value find out பண்றது எப்படின்றத பார்க்க போறோம். அதுல sin functionக்கு எப்படி principal value find out பண்றது? அப்ப sin functionோட principal value find out பண்ணனும்னா அதனுடைய domain தெரிஞ்சிருக்கணும், அதனுடைய range தெரிஞ்சிருக்கணும். அப்ப sin உடைய domain என்ன சார்? sin உடைய domain sin x ன்னு சொல்றீங்க. இந்த x க்கு பதிலா தான் domain ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு range கிடைக்கும். That is input. இந்த x is input. அப்ப sin உடைய domain என்ன இருக்கும்? sin உடைய domain is closed interval of minus pi by 2 to plus pi by 2. அப்ப minus pi by 2 இருந்து plus pi by 2 வரைக்கும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். That implies அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணினா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னா range. That is minus 1 to plus 1 வரைக்கும் கிடைக்கும். நம்மளுடைய அவுட்புட் range is closed interval of minus 1 to plus 1 வரைக்கும் கிடைக்கும். Next sin inverse function பார்க்க போறோம். sin inverse of அப்ப sin inverse ஓட டொமைன் என்ன இருக்குது? minus 1 to plus 1 வரைக்கும். That is closed interval of minus 1 to plus 1. That implies அதனுடைய அவுட்புட் என்ன கிடைக்கும்னா closed interval of minus pi by 2 to plus pi by 2 வரைக்கும் கிடைக்கும். minus pi by 2 to plus pi by 2 வரைக்கும் கிடைக்கும். அப்ப sin உடைய domain is minus pi by 2 to plus pi by 2. அதனுடைய range வந்து minus 1 to plus 1. sin inverse ஓட domain is minus 1 to plus 1. அதனுடைய range வந்து minus pi by 2 ல இருந்து plus pi by 2 வரைக்கும். இப்போ பாருங்க sin உடைய domain என்ன சொன்னா minus pi by 2 ல இருந்து plus pi by 2 வரைக்கும். அப்ப minus pi by 2 ல இருந்து plus pi by 2 வரைக்கும். அப்ப ரேஞ்ச் என்ன கிடைக்கும்? minus 1 ல இருந்து plus 1 வரைக்கும். அதனுடைய அவுட்புட் வந்து minus 1 ல இருந்து plus 1 வரைக்கும் கிடைக்கும். இதே sin இன்வர்ஸ் ஓட டொமைன் பாத்தீங்கன்னா minus 1 ல இருந்து plus 1 வரைக்கும். அதனுடைய அவுட்புட் ரேஞ்ச் minus pi by 2 ல இருந்து plus pi by 2 வரைக்கும் கிடைக்கும். இப்போ எவ்வளவு ஈஸியா இந்த சம் போடுறோம் பாருங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியும் தெரிஞ்சு வச்சுப்போம். sin இன்வர்ஸ் ஆஃப் sin x எப்ப x ன்னு எப்ப நம்மளுடைய ஆன்சர் கிடைக்கும்னா இந்த x வந்து belongs to the domain இருக்கணும். இந்த x வந்து எதுக்குள்ள இருக்கணும்? domain குள்ள இருந்தாதான் நம்மளுடைய ஆன்சர் இஸ் x. அப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. sin inverse of 1 by 2. sin inverse of 1 by 2. sin inverse of 1 by 2 is pi by 6. நம்மளுடைய ஆன்சர் இஸ் pi by 6. டைரக்டா ஈஸியா போடலாம். இந்த டேபிளர் காலம் போட்டீங்கன்னா ஈஸியா போடலாம். நெக்ஸ்ட் sin inverse of 1 by root 2. sin inverse of 1 by root is pi by 4. அப்ப நம்மளுடைய ஆன்சர் இஸ் pi by 4. Next பாருங்க. sin inverse of minus 1 by 2. sin inverse of minus 1 by 2 is minus pi by 6. minus pi by 6. அப்ப நம்மளுடைய ஆன்சர் இஸ் minus pi by 6 ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் sin inverse of sin of minus pi by 3 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப sin ஓட டொமைன் குள்ள என்ன இருக்கணும்? minus pi by 3 ன்னு இருக்கு. அப்ப இந்த minus pi by 3 டொமைன் குள்ள இருக்குதான்னு செக் பண்ணுங்க. minus pi by 2 ல இருந்து plus pi by 2 வரைக்கும் நம்மளோட டொமைன். அப்போ minus pi by 3 டொமைன் குள்ள தான் இருக்கு. அப்போ டொமைன் குள்ள இருந்துச்சுன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். sin inverse of sin x ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா x. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன கிடைக்குது? minus pi by 3 தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. sin inverse of sin of 5 pi by 6 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த 5 pi by 6 டொமைன் குள்ள இருக்குதா? இல்ல. sin 5 pi by 6 டொமைன் குள்ள இல்ல. அப்போ நம்ம என்ன சார் பண்ண போறோம்? அப்ப fifth sum number 5. sin inverse of sin 5 pi by 6. அப்ப இந்த sin 5 pi by 6 in domain ஆன்னு செக் பண்ணணும். அப்ப domain ஆன்னு செக் பண்றதுக்கு இந்த பையோட வேல்யூ நமக்கு தெரியும். 180 தெரியும். divided by 6. இந்த 6 ஆல இந்த 180 கேன்சல் பண்ணினா 13 கிடைக்கும். அப்ப 5 into 30 is 150. 150 is greater than 90. அப்ப டொமைன் குள்ள இல்ல. இந்த 150 is not in domain. அப்ப 150 is greater than 90. So 5 pi by 6 not belongs to the domain. minus pi by 2 to plus pi by 2 குள்ள இல்ல. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு அலைடு ஆங்கிள்ஸ் தெரியும். 150 எப்படி நம்ம எடுத்து எழுதலாம்னா அலைடு ஆங்கிள்ஸ்ல 180 minus theta. அப்ப 180 minus 13 எழுதலாம். எப்படி 150 எப்படி எடுத்து எழுதலாம்னா that is 180 minus 30.
அப்போ 180 minus 30, 180 minus 30 second quadrant, second quadrantல sin is positive. அப்போ கொண்டு வந்து substitute பண்ணு, sin inverse of sin 180 minus 30. அப்போ 180 minus theta is sin theta தான், sin 180 minus theta is sin theta. அப்போ sin inverse of sin 30, sin 30 டிகிரிக்கு நம்ம ரேடியன்ல எப்படி எடுத்து எழுதும், pi by 6 ன்னு எடுத்து எழுதும். That is pi by 6, pi by 6 in domain, pi by 6 in domain, domain குள்ள இருக்கு. அப்போ pi by 6 belongs to the domain, minus pi by 2 to plus pi by 2. அப்போ நம்ம ஆன்சர் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் sin inverse of sin x equal to x, அப்போ x belongs to the domain, so that our answer is pi by 6. அப்போ நம்மளுடைய ஆன்சர் இஸ் pi by 6. அப்போ நம்மளுடைய ஆன்சர் இஸ் pi by 6. நெக்ஸ்ட் சம் பாருங்க, sin inverse of sin of 2 pi by 3. அப்போ 2 pi by 3 டொமைன்குள்ள இருக்குதான்னு செக் பண்ணணும். 2 pi by 3 டொமைன்குள்ள இல்லை, இதுதான் நம்ம எப்படி செக் பண்ணுவோமோ அப்படி செக் பண்ணிட வேண்டியதான். 2 pi by 3, 2 into pi க்கு பதில் 180 divided by 3. அப்போ இங்க 3 ஆல இந்த 180 கேன்சல் பண்ணா 60. அப்போ 2 into 60 is 120, 120 is greater than 90. அப்போ 2 pi by 3 not in domain, domain குள்ள கிடையாது. அப்போ 2 pi by 3 not belongs to domain, domain குள்ள கிடையாது. இந்த minus pi by 2 to plus pi by 2 குள்ள இல்லை, minus pi by 2 to plus pi by 2 குள்ள இல்லை. அதான் நம்ம என்ன பண்ண போறோம், அலைட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ண போறோம். அப்போ 120 அலைட் ஆங்கிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், 120 equal to 180 minus 60, 180 minus 60 is 120. அப்போ அலைட் ஆங்கிள் sin thetaல sin 180 minus theta, 180 minus theta is second quadrant, அதுவும் sin 180 minus theta second quadrantல sin is positive. அப்போ sin inverse of sin 180 minus 60. அப்போ 180 minus theta is sin theta. அப்போ sin inverse of sin 60 degree. அப்போ sin inverse of sin 60 ரேடியன்ல சொன்னீங்கன்னா that is pi by 3. அப்போ our answer is pi by 3 in domain, pi by 3 in domain, minus pi by 2 to plus pi by 2 குள்ள இருக்கு. So our answer is pi by 3. Our answer is pi by 3. Next sum பாருங்க, sin inverse of sin 5 pi by 4 ன்னு இருக்கு. sin inverse of sin 5 pi by 4, sin inverse of sin 5 pi by 4 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 5 pi by 4 is in domain ஆ domain இல்லையான்னு செக் பண்ணணும். அப்ப செக் பண்றதுக்கு pi க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம், 180 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன், 180 by 4. அப்போ 180 by 4 கேன்சல் பண்ணினா that is 4 4s are 16, balance to 5. 5 into 45 that is 225 கிடைக்குது. But 225 greater than 90, 90 ஓட 225 அதிகம். அப்போ நாம என்ன பண்ணலாம், அலைட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ 5 pi by 4 not belongs to domain, இந்த minus 90 to plus 90 குள்ள இல்லை, not belongs to domain. அதனால இந்த 225 நான் எப்படி எடுத்து எழுதுறேன்னா that is 180 plus 45, 180 plus 45 is 225. அப்போ 180 plus theta, 180 plus theta is third quadrant plus sin is negative. Very careful, sin is negative. அப்போ sin inverse of sin 180 plus 45 that is pi by 4. அப்போ sin 180 minus theta ன்னு கிடைக்கும், sin inverse of minus pi by 4 ன்னு கிடைக்கும். அப்போ pi by 4 ஓட வேல்யூ என்னப்பா, 1 by root 2. pi by 4 ஓட வேல்யூ is 1 by root 2. அப்போ sin inverse of minus 1 by root 2 ன்னு கிடைக்கும். அப்போ sin inverse of minus 1 by root 2, sin inverse of minus 1 by root is minus pi by 4. Our answer is minus pi by 4. Clear அப்பா, எல்லாருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி இருக்கிறேன், எல்லாருக்குமே
இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்தால் புரிஞ்சிருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா.